அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 17 நம்மளுக்கு சிடிஎஸ்சியோடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மற்றும் ஜிஎஸ் பேப்பர், இந்த எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு நடந்து முடிஞ்சிருந்தது. இந்த எக்ஸாமினேஷனுடைய தமிழ் கொஷின் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய தமிழ் கொஷினுக்கும் சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்குரிய தமிழ் கொஷினுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அதோட கம்பேரிசன் என்ன அப்படிங்கிறத தேர்வர்கள் மனநிலையிலிருந்து எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குரூப் 4 எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் நம்மளுக்கு ஸ்கோரிங் பேப்பராக இருக்குது. அதாவது தமிழில் நம்ம எவ்வளோ மதிப்பெண் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுமே நம்மளோட ஃபைனல் மார்க் கேல்குலேட் பண்ணுவாங்க இல்லையா, அதில் நம்மளுக்கு ஆட் பண்ணக்கூடிய ஒரு பேப்பராக இருக்குது. அப்போது ஒரு ஸ்கோரிங் பேப்பருக்கு தமிழ் கொஷின் வைக்கிறாங்க அப்படின்னா அதோட டஃப்னஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் குரூப் 4 எக்ஸாமினேஷனோட தமிழ் பேப்பர்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான பேப்பர், இதில் தமிழ் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக மட்டும்தான் இருக்குது. அப்போது பேசிக் தமிழ் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளுக்கு எலிஜிபிளாக செக் பண்ண போகிறாங்க. ஆப்வியஸாக தமிழ்நாடு ஸ்டேட் சார்ந்த கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் லெவலில் தமிழ் முடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. காலேஜ் லெவலில் அவங்களுக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வர மட்டும் இருக்கும். அது வரையே பேசிக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ் மேஜர்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்டை கண்டிப்பாக படிக்க தான் செஞ்சுருந்துருப்பாங்க. அப்போது பேசிக்காக தமிழ் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத தான் டெஸ்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ தான் மற்ற ஸ்டேட்ஸ் கேண்டிடேட்ஸ் உள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தமிழ் கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இந்த கொஷின் இருந்தது அப்படிங்கிறது தான் கேண்டிடேட்ஸுடைய ரிவ்யூவாக நம்மளுக்கு இந்த 2 எக்ஸாமையும் கம்பேர் பண்ணும்போது கிடச்சிருக்கு. குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஸ்கோரிங் லெவல் அப்படிங்கிறதுனால அதுக்கு டஃப்னஸ் அதிகமாக இருந்தது அப்படின்றதும், கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருந்ததுனால அதற்கு கொஷின் லெவல் ஈஸியாக இருந்ததாகவும் கேண்டிடேட் சார்பாக நம்மளுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த 2 எக்ஸாமினேஷனையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதாவது தமிழ் ஸ்கோரிங் பேப்பராக இருக்கிற எக்ஸாமினேஷன்ஸும் எழுதுகிறோம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கிற எக்ஸாமினேஷன்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது புது சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் நடந்த எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது இல்லையா, குரூப் 4 எக்ஸாம், கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட், கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட், இந்த 3 கொஷினையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஸ்கோரிங் பேப்பர், சிடிஎஸ்சியோட இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட், இது ரெண்டுமே எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் கேட்டது தான். இந்த 2 கொஷினுமே நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஈஸியாக இருந்தது. இப்போது குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 கொஷினையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை நம்மளுக்கு குரூப் 2 கொஷின் ஈஸியாக இருந்தது அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் எப்படி இருக்குமோ அதுபோல் 70% கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை குரூப் 4 லெவல் அளவுக்கே டஃப்னஸ் வைக்கணும் அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னா, குரூப் 4 கொஷின் மாடல் இருந்தது இல்லையா, 50-50 இருந்தது இல்லையா, 50% நம்மளால் ஈஸியாக போட முடியும், 50% நம்மளுக்கு டஃப்னஸ் உள்ள கொஷின்ஸாக இருந்தது. அந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. இப்போது அடுத்து நீங்கள் குரூப் 2 எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கணும். இந்த கம்பேரிசன் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போது குரூப் 4 லெவல் அளவுக்கு டஃப்னஸ் போகுது அப்படின்னா நிறைய அவுட் சோர்ஸஸ் ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படின்னா கிடையாது. கையில் ஸ்டாண்டர்டாக ஏதாவது ஒரே ஒரு மெட்டீரியலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒன்று கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண மெட்டீரியல், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்டான அவுட் சோர்ஸஸ் புக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ரெஃபர் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நிறைய படித்தோன்னாலும் நம்மளால் நினைவில் வச்சுக்கக்கூடியது கடினமானதாக தான் இருக்கும். இருக்கிற சோர்ஸஸில் பெஸ்ட்டாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் பிளான் பண்ணி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா குரூப் 2ல் நம்மளால் தமிழில் நல்லபடியாக மார்க் எடுத்துக்கிட முடியும்.
இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தானே அப்படின்னு இந்த கொஷின்ஸை ரெஃபர் பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி அவங்களோட ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி 70% ஈஸியாகவும் எப்பயும் போல் வைப்பாங்க இல்லையா, ஒரு 5 to 10 கொஷின்ஸ் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி செட் பண்ணாங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 70% கொஷின்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ புது சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கொஷின்ஸையுமே ஒரு அனலைசிஸ் கண்டிப்பாக பார்த்துருங்க. அந்த வகையில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கண்டான் வேர்ச்சொல்லை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டான் அப்படிங்கிறதோடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கான் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியாக வரும். வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளை பொருளில் வரணும். கான் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அடுத்ததும் வேர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஆடு அப்படிங்கிறது தான் அதனுடைய கட்டளை சொல்லாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். ஒருமை பன்மை அறிந்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. நெற்கதிர்கள் விளைந்தது, மாடுகள் மேய்ந்தது அப்படின்னு இருக்குது. இது நெற்கதிர்கள் அப்படின்றது நம்மளுக்கு பன்மையில் இருக்கும்போதில் விளைந்தன அப்படிங்கிறது வரணும். அதே மாதிரியே மாடுகள் பன்மையில் இருக்கும்போது மேய்ந்தன அப்படின்னா வரணும். அப்போ நெற்கதிர்கள் விளைந்தன, மாடுகள் மேய்ந்தன அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி. ஒருமை பன்மை பிள்ளைகளை திருத்தி எழுதுக அப்படின்றது தான். பூக்கள் மலர்ந்தது, வண்டுகள் பறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதே கொஷின் மாதிரி தான். பூக்கள் மலர்ந்தன அப்படின்னு வரணும், வண்டுகள் பறந்தன அப்படின்னு வரணும். எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆத்தங்கரைக்கு மேற்கே உள்ளது அந்த அழகிய சிற்றூர் அப்படிங்கிற வார்த்தையில் ஆத்தங்கரை அப்படிங்கிற வார்த்தைக்கான பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக எழுதணும் அப்படின்னா ஆற்றங்கரை அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். அடுத்த கேள்வி. ஊர் பெயரின் மறுவுவை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைதாப்பேட்டை அப்படின்ற ஊர் பெயரினுடைய மறுவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைதை அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தூசு என்பதன் பொருள். தூசு அப்படிங்கிறதுக்கான சொற்பொருள் கேட்டிருக்காங்க. தூசு அப்படின்னா பட்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை. கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடு அப்படிங்கிறது கேள்வி. எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அப்படின்னு கொடுத்துட்டு கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சுவர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எழுப்பப்பட்டது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக வரும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். யானையின் இளமை பெயர் கண்டறிக. யானையோடைய குட்டியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை கன்று அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இளமை பெயர் படி சரியானது. அடுத்த கேள்வி. பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள். இது எந்த காலத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது கேள்வி. பாத்திமா நன்றாக தேர்வை எழுதினாள் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ அது இறந்த காலம் அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். அவை வந்தன என்னும் தொடர் எவ்வகை பாலை உணர்த்துகிறது அப்படிங்கிறது. அவை வந்தன அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த பாலில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவின் பால் கடியில் தான் நம்மளுக்கு வரும். இரு திணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு திணைன்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? உயர்திணை அக்ரிணைன்னு தெரியணுமா? அப்போது உயர்திணையை குறிக்கிற ஒரு சொல்லும் அக்ரிணையை குறிக்கிற ஒரு சொல்லும் நம்மளுக்கு இருக்கணும். இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கதிரவன் அப்படிங்கிறது வரும். குழந்தை அப்படிங்கிறது உயர்திணையை குறிக்கக்கூடிய வார்த்தை, கதிரவன் அப்படிங்கிறது அக்ரிணியை குறிக்கக்கூடிய வார்த்தை. மற்ற ஆப்ஷன் எதுவுமே நம்மளுக்கு இரு திணைகளுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வரலை. எல்லாமே உயர்திணை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் குழந்தை கதிரவன் அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். அடுத்து பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படிங்கிறது கேள்வி. ஒருமை பன்மைகளில் சரியாக இருக்கிறத எழுதணும். காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடையாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. ப்ரெடிக்ஷன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கணிப்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. கலைச்சொல்லை தேர்வு செய்க. பாம் டாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாம் டாப் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையக கணிப்பொறி அப்படிங்கிறது வரும். இப்போ லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஏன்னா லேப் அப்படின்னா மடின்னு அர்த்தம்.
அதை போலயே இங்கே பாம் டாப் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பாம் அப்படின்னா உள்ளங்கையை தான் பாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாம் டாப் அப்படின்னு வர்றப்ப கையக கணிப்பொறி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியானதாக வரும். அடுத்து பார்க்கலாம். மூவல்லூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது கேள்வி. இதற்கு புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பாருங்கள். பழமொழியின் பொருள் கண்டறிக. உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த பழமொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைக்கிறவரை ஊதியம் பெறுவார் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி பார்ப்போம். தமிழில் மொழிபெயர்க்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேபஸ் கார்பஸ் அப்படிங்கிறதுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா ஆட்கொணர்வு மனு அப்படிங்கிறது தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கலைச்சொல் கேட்டிருக்காங்க. பாவர்ட்டி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வறுமை அப்படிங்கிறது தான் சரி. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். டெலிமெட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. டெலிமெட்ரி அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தொலை அளவியல் அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெம்பஸ்ட் அப்படிங்கிறதுன்னு பெருங்காற்று அப்படின்றது தான் தமிழாக்கமாக இருக்கும். அடுத்து பாருங்கள். சரியான சீர்பிரிக்கப்பட்ட குறளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு திருக்குறளோட 2வது அடியாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் திருக்குறளின்படி அந்த சீர்களை நம்ம பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு எது சரியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படிங்கிறது தான் சரியாக சீர்பிரித்து வரும். அடுத்து பார்க்கலாம். இறுதிச்சீரின் வாய்ப்பாடு கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு நம்மளுக்கு முடியுது. இப்போ அறமை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு குரில் இணைந்து ஒற்றுடன் வரல் அப்படின்றதுல வரும். குரில் இணைந்து ஒற்றுடன் வரல் அப்படின்னா நிறைய சொல்லுவோம். நிறைனா மலர் அப்படிங்கிறது வரும். அப்போது நிறை மலர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள். விடுபட்ட சீர்கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறளை நம்ம நிரப்பணும். விருந்து புறத்ததா தானூண்டல் சாவா மருந்தெனும் வேண்டற்பாற்று அன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை. மருந்தெனினும் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்து பார்க்கலாம். கீழ்கண்ட திருக்குறளின் அணி இலக்கணத்தை கண்டறிக. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த குறளுடைய அணி என்னவா இருக்குன்றதான் கண்டுபிடிக்கணும். போல அப்படிங்கிற உருபு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது உவமை அணியை சார்ந்தது. அடுத்த கேள்வி பாருங்கள். நிகழ்கால தெரிநிலை பெயரெச்சத் தொடரை எழுதுக அப்படிங்கிறது. படிக்கின்ற பள்ளி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நிகழ்கால தெரிநிலை பெயரெச்சமாக இருக்கும். வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறி அப்படிங்கிறது வேர்ச்சொல். வினையாநிலையும் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடையாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்கல். அகழ் அப்படின்ற வேர்ச்சொல்லிற்கான வினையாளனையும் பெயரை தான் எழுத போகிறோம். அகழ் அப்படின்னா அகழ்வார் அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். அடுத்து பாருங்கள். வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வா அப்படிங்கிற வேர்ச்சொல்லுடைய வினைமுற்று என்னன்னு பார்த்தோன்னா வந்தனன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள். இனிமை ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இனிமை ப்ளஸ் உயிர் சேர்த்து எழுதணுன்னா என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னுயிர் அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றனாலே நம்ம இதை ஈஸியாக போட்டுடலாம். புணர்ச்சி விதிகள்லே நம்மளோட சேனலில் தனியாக கிளாஸஸ் இருக்குது. அதில் டீட்டெயிலாக எல்லா புணர்ச்சி விதிகளுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதன்படி பார்க்கும்போதுல இது பண்பு பெயர் புணர்ச்சியின்படி புணர்ந்து நம்மளுக்கு இன்னுயிர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்து பாருங்கள். படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அப்படிங்கிறது கேள்வி. படிப்பு கூட்டல் அறிவு அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக எல்லாத்துக்குமே புணர்ச்சி விதிகள் பேசிக்காக தெரிஞ்சிருந்தாலே நம்மளால் ஈஸியாக போட முடியும். புணர்ச்சி விதிகள் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக எப்படி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை போட்டுற முடியும். அடுத்து பார்க்கலாம். பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டறிக அப்படின்றது கேள்வி. விளம்பு, மொழி, இயம்பு, கூறு, உரை இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னா பேசு அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். அடுத்து பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் அப்படிங்கிறது.
திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் டேஷ் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனெனில் அப்படிங்கிற வார்த்தை சரியாக பொருந்தக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு டேஷ் இயற்கையை போற்றுவோம் அப்படிங்கிறது கேள்வி. இந்த இடத்துல எனவே அப்படிங்கிற வார்த்தை சரியாக பொருந்தக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். பெயர் மணிமேகலை, இதில் இடம்பெற்றுள்ள நிறுத்தற்குறியை கூறுக அப்படின்னு இருக்குது. சில இடம்பெற்றிருக்க நிறுத்தற்குறி ஆப்ஷனின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த நிறுத்தற்குறி மட்டும்தான் வரும். ஸோ அதற்கு பெயர் முக்கார் புள்ளி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து பாருங்கள். ஓர் எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற்குறி இடுதல் வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு அரைப்புள்ளி அப்படிங்கிறது தான் சரியான விடையாக வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு கமா போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் அரைப்புள்ளி அப்படிங்கிறது. அந்த நிறுத்தற்குறி தான் இவங்க சொன்ன கருத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒரே எழுவாய்க்கு நேர்மறை கருத்து எதிர்மறை கருத்து, பாசிட்டிவ் பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் ரெண்டுமே சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு பிரிப்போம் இல்லையா, ரெண்டு சென்டென்ஸையும் தனித்தனியாக, அதற்கு நம்ம அரைப்புள்ளி தான் நிறுத்தற்குறியாக இடுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்க்கலாம். வினைக்கு ஏற்ற மரபு சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது கேள்வி. முறுக்கு அப்படின்னு வரும்போதில் தின்றான் அப்படிங்கிறது தான் சரியான வினை மரபாக இருக்கும். புலியின் ஒளிமரபு சொல்லை கண்டறிகன்றது கேள்வி. புலி உருமும் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். கலைச்சொல்லை தெரிவு செய்க. மார்பல் அப்படிங்கிறது கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா பளிங்குக்கல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சலவைக்கல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கொஷினுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ரெண்டுமே மார்பல் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய தமிழாக்கமாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி தரப்பில் என்ன ஆன்சருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். கலைச்சொல்லை தேர்ந்தெடு. கஸ்டடியன். கஸ்டடியன் அப்படின்னா பொறுப்பாளர் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்தது கிளைச்சொல் தருக. பட்டறை அப்படின்றது ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அடுத்து பாருங்கள். கலைச்சொல் அறிக. ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க் அப்படின்னா வணிக குறியீடு அப்படிங்கிறத சரியான விடை. ஸோ கலைச்சொற்கள்லேருந்து நம்மளுக்கு எப்பயுமே நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. புக் பேக்லேயே நம்மளுக்கு நிறைய கலைச்சொற்கள் இருக்குது. கலைச்சொற்களை படிக்கும் போதில் அந்த வார்த்தைக்கு என்ன தமிழாக்கம் அப்படிங்கிறத அப்படியே மனப்பாடம் செய்யாமல் எதனால் அந்த வார்த்தைக்கு அந்த தமிழாக்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புக்கில் இல்லாத வார்த்தைகள் கொடுக்கும்போதில் நம்ம புரிஞ்சு படித்ததை வச்சே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் எடுத்துட முடியும். கலைச்சொற்களை அந்த மாதிரி புரிதலோடு படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனல்லையே கலைச்சொற்களுக்கான முழுசு வீடியோ இருக்குது. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் இருக்கிற கலைச்சொற்கள் முழுவதும் ஒரு வீடியோவாகவும் 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் இருக்கிற கலைச்சொற்கள் ஒரு வீடியோவாகவும் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கலைச்சொற்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்ட பத்தியை படித்து சரியாக விடையளிக்கவும் அப்படின்றது கேள்வி. ஸோ அந்த பத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம கீழே இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். நம்ம கொஷின்ஸை பார்த்துட்டு பத்தியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்வதி பருவா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ பத்தியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே அஸ்ஸாம் மாநிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ்ஸாம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். பார்வதி பருவா பெற்ற விருதின் பெயர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ விருதை பெற்றுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் பத்மஸ்ரீ அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்கள். மேற்குறித்த குடியரசு தின விழாவில் கௌரவிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இங்கே 132 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா 132 அப்படின்றது. அடுத்து பாருங்கள். பார்வதி பருவா இந்தியாவின் டேஷ் யானை பாகனாக இருக்கிறார் அப்படிங்கிறது கேள்வி. இதற்கு இந்தியாவின் முதல் யானை பாகனாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இதற்கு முதல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. பார்வதி பருவாவுக்கு பத்மஸ்ரீ விருது யாரால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அப்படிங்கிறது கேள்வி. ஸோ பத்மஸ்ரீ விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் நம்மளுக்கு சரியான விடை. குடியரசுத் தலைவரால், குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடையாக இருக்கும். அடுத்து பார்க்கலாம்.
ஸோ இதுவரைய கேட்டது எல்லாமே அந்த பத்தியை வச்சு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ கொஷின்ஸை பார்த்துட்டு பத்தியிலேருந்து ஆன்சர் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். பத்தி நம்மளுக்கு சின்னதாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாக பத்தியை படிச்சுட்டு கூட நம்ம விடை எடுக்கிறதுக்கு வந்துடலாம். பத்தி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்ப பத்தியை முழுசாக படிக்க டைம் எடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷினை பார்த்துட்டு பத்தியில் ஆன்சர் தேடணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட்லேயே ஒரு 4-5 பத்தி எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது கேள்வி. இதற்கு 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. வட திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள் அப்படிங்கிற 3 பிரிவுகள் இருக்கும். அடுத்த கேள்வி. திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைவாக காணப்படும் மொழி எது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள். மருந்து பொருட்களின் பெயர்களில் அமைந்த 2 நூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம், ஏலாதி அப்படிங்கிறது தான். அறநூல்கள் புது சிலபஸ் அடிப்படையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முழுவதுமாகவே தொகுத்து ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். எண்பு தோல் போர்த்த அப்படிங்கிறதுல பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு எண்பை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. எண்பினுடைய சொற்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா எலும்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் வினை சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ளதில் விளையாடு அப்படின்றது தான் நம்மளுக்கு வினை சொல்லாக வரும். அடுத்தது இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் யாது அப்படிங்கிறது கேள்வி. இளமையினுடைய எதிர்ச்சொல் முதுமை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான இணை அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆதவன் அப்படின்னா சூரியன், கதிரவன் அதை தான் குறிக்கும். ஸோ ஆதவன் ஞாயிறு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடை. டவுன் பஸ்ஸில் மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படிங்கிற வாக்கியம் கொடுத்துட்டு டவுன் பஸ் இணையான தமிழ்ச்சொல் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டவுன் பஸ்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நகர பேருந்து அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்கள். பொருள் வேறுபாடு உணர்க. மனம் மனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மனம்க்கு பூமணம் அப்படிங்கிறது சரி, மனம்னா உள்ளம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அப்போ பூமணம் உள்ளம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பார்க்கலாம். குரில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலை மாலை அப்படிங்கிறதுக்கான பொருள் எழுதணும். மலை அப்படின்னா குன்று, மாலை அப்படின்னா நேரம். அப்போ குன்று நேரம் அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த கேள்வியை கொஞ்சம் கவனமாக படிக்கணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவரைய பார்த்த கேள்விகள் எல்லாமே சரியானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு மட்டும்தான் இருந்தது. ஸோ இதில் பிழையான தொடரை கேட்டிருக்கிறதுனால விஷயம் கவனமாக படித்து எழுதணுன்னா தான் இந்த கேள்வியை மிஸ்டேக் பண்ண மாட்டோம். இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு சரியாக பொருந்திருக்கு. அடுத்து பார்க்கலாம். சரியான பொருளை கண்டறிதல் அப்படின்றது முனிவு அப்படின்னா சினம் அப்படிங்கிறது தான் சரியான சொற்பொருளாக இருக்கும். அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி. வி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவை அப்படிங்கிறது தான் குறிக்கும். அடுத்த கேள்வி. கேடு என்பதன் எதிர்ச்சொல் தருக. கேடு அப்படின்னா நலம் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல்லாக இருக்கும். அடுத்து பார்க்கலாம். முற்றுப்புள்ளி எங்கு இடம்பெறும் அப்படிங்கிறது கேள்வி. இதற்கான சரியான விடை சொற்றொடர் இறுதி. ஸோ நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சொற்றொடர் இறுதியில் அது வழக்கமாக இடம்பெறும். அடுத்த கேள்வி. சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அடுத்தது கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. அட்டானமி அப்படின்னா தன்னாட்சி அப்படிங்கிறது தான் சரி. அடாப்டர் என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் அடாப்டர் அப்படின்னா தகவி அப்படிங்கிறது சரி. சினிமட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஹெட்செட் அப்படின்னா தலையணி ஒளிவாங்கி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம்.
மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இதற்கு தென்னங்குறும்பை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மரபுப்படி சரியான தொடராக இருக்குது. அடுத்து பாருங்கள், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா நம்மளுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது. அடுத்து பார்க்கலாம், தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக. சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்வுகள் டேஷ் என் மனதில் பதிந்தன. இந்த கொடிட்ட இடத்துல என்ன உவமை பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது தான் பொருந்தும். அடுத்து பார்க்கலாம், உவமைகளால் விளக்கப்பெறும் பொருள் கண்ணும் கருத்தும் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மனதில் நிறுத்துதல் அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். அடுத்தது, தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிகேசி அவர்கள். டிகே சிதம்பரநாதர் அப்படிங்கிறவங்க தான். தேம்பாவணி டேஷ் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டு. தமிழன்னைக்கு தொண்டாற்றிய ஜி.போ பிறந்த ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1820. 3 என்ற எண்ணுப்பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மூடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி அப்படிங்கிறது தான் கேள்வி. விரிந்தது விரித்தது அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தன மயில் தொகையை விரித்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியானதாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒற்று பிழையற்ற தொடரை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும் அப்படிங்கிறது சரியான விடை. எழுத்து பிழையை திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பூவை விட்டு இறங்காதே ரெக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ரகர பிழையை நம்ம திருத்தி எழுதணும். பூவை விட்டு இறங்காதே ரெக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ராமனுடன் டேஷ் பேர் கானகம் சென்றனர் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இந்த குறித்த இடம்ல என்ன சரியாக பொருந்தும்னு பார்த்தோம்னா எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் அப்படின்றது கேள்வி. இதற்கு இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது, இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்றொடர்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சங்கு பந்தயம் இங்கு இத்து தா இருக்கு இல்லையா? ஸோ சங்கு பந்தயம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. பிழையான சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வென்றான் ரகரம் மட்டும் தப்பாக இருக்குது, அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அணிலம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல் இணையாக இருக்கும் பார்த்தோம்னா காற்று அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், புண்ணின் மேல் தடவுவது எழுத்து வழக்கில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போது களிம்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, இருபொருள் தருக. உறக்கம் அப்படிங்கிறதுக்கு இருபொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிவு வலிமை அப்படின்றது தான் சரி. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் விளையாட்டு அப்படிங்கிறது மட்டும்தான் பொருந்தா சொல்லாக இருக்கும், மிச்ச எல்லாமே வணிகம் சார்ந்தது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதணும். நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படிங்கிறது கேள்வி. இளம் பயிர் வகை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், பிறவினை வாக்கியத்தை கண்டறிக அப்படிங்கிறது. ஸோ அவனை திருந்தச் செய்தான் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பிறவினை வாக்கியமாக இருக்கும். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கண்ணன் நேற்று வந்தான் அப்படின்ற வாக்கியம் நம்மளுக்கு தன்வினை வாக்கியமாக தான் இருக்கும். அடுத்து பார்க்கலாம், செயப்பாட்டு வினையை எடுத்தெழுதுக. கையை தரையில் ஓங்கி அடித்தார் அப்படிங்கிறத செயப்பாட்டு வினையை எப்படி மாற்றுவோன்னு பார்த்தீங்கன்னா கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது கேள்வி. 6 வகைப்படும் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். பழமொழியின் பொருள் கண்டறிக. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்ன்ற பொருள் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தன் கதிரால் வெளிச்சம் தரும் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். பழமொழியின் பொருள் கண்டறிக. காற்றுள்ள போதையை தூற்றிக்கொள் அப்படின்னு பார்த்தோம்னா வயது இருக்கும்போது உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சரியான விடை. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க.
நெற்றால் அப்படிங்கிறது தான் சரி. நெல் தாள் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நெற்றால் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஸோ இதில் வேலங்காடு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ப்ரௌசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோன்னா உலாவி அப்படிங்கிறது தான் சரி. குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தரின் நூல் எதுன்னு பார்த்தோன்னா குடும்ப விளக்கு நூல் தான். அடுத்தது விரல் நுனி என்ற நூலை இயற்றிய கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாராபாரதி அவர்கள். கண்ணதாசனின் இயற்பெயரை கண்டறிந்து எழுதுக அப்படின்றது கேள்வி. கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா முத்தையா அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான 100 கொஷின்ஸோட ஆன்சர் கீ. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக தான் இருந்தது. அப்படிங்கிறப்ப எல்லாருமே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. இந்த சிடிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த மட்டுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸ்கோரிங்க்கு எடுத்துக்கப்பட மாட்டாது. ஜிஎஸ் பேப்பர் அண்ட் மேக்ஸ் சேர்ந்து எழுதணும் இல்லையா, அதோட மார்க்ஸ் மற்றும் இதற்குனே தனியாக ஒரு பேப்பர் நடக்கும். அவங்களோட மெயின் சப்ஜெக்ட் என்ன இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு பேப்பர் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த ரெண்டையும் வச்சு தான் நம்மளுக்கு மார்க்ஸ் ஸ்கோரிங்க்கு எடுத்துப்பாங்க. அப்போது மார்க்ஸ் ஸ்கோரிங்க்குன்னு பார்க்கும்போதில் தமிழ் நம்மளுக்கு எந்த ரோலும் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஜிஎஸ் எப்படி அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எப்படி கொடுத்துருக்காங்க, அவங்களோட மேஜர் சப்ஜெக்ட் எப்படி எடுத்திருக்காங்கன்றதை பொறுத்து தான் அவங்களோட எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போகுது. மெயின்ஸ் பேப்பர் எல்லாமே அந்த மெயின் எக்ஸாமினேஷன் அவங்களோட மெயின் சப்ஜெக்ட் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த பேப்பர் எல்லாமே மாட்ரேட் லெவலில் இருந்தது அப்படின்னு தான் எழுதின எல்லா பேட்சஸுமே நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூவாக கொடுத்துருந்தாங்க. இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸுமே நம்மளுக்கு வந்து கொஷின் வந்து மாட்ரேட்டாக தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அந்த பேப்பர் தான் நம்மளுக்கு மெயின் ரோல் ப்ளே பண்ண போகுது. அப்படிங்கிறப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஸ்கோரிங்க்கு இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஈஸியான லெவல் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டில் இப்போதைக்கு இருக்குது. குரூப் 2 எக்ஸாமினேஷன் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டிஎன்பிஎஸ்சி என்ன வேணாலும் நம்மளுக்கு ட்விஸ்ட் வைக்கலாம். இதே மாதிரியே ஈஸியாக கொஷின் வச்சாலும் வைக்கலாம். குரூப் 4 லெவல் மாதிரி டஃப்னஸோட கொஷின் வச்சாலும் வைக்கலாம். இல்லை அப்படின்னா வழக்கம் போல் நம்மளுக்கு ட்விஸ்ட்டோட ஒரு 2-3 கொஷின் வச்சுட்டு மிச்ச கொஷின் எல்லாத்தையுமே ஈஸியாக வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு வரப்போகிற கொஷின் ஈஸியானதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு நம்ம போகிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட என்ன சோர்ஸஸ் இருக்கோ அதை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்கனவே புது சிலபஸ்க்கு அப்புறமா நடந்து முடிஞ்ச எக்ஸாமினேஷன்ஸோட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ட்ராக்கில் உங்கள் ப்ரிப்ரேஷன் போகும் அப்படிங்கிறதுல நோ டவுட். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்து வேணும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஜிஎஸ் கொஷின் எப்படி இருந்தது அப்படிங்கிற அனலைசிஸாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.